வானிலிருந்து திடீரென பூமியில் விழுந்த நெருப்பு துகள்கள். என்ன இது, ஏன் இப்படி நடக்குது, ஒண்ணுமே புரியலையேன்னு பதறி போன பொதுமக்கள். வெற்றி உறுதி இல்லைனாலும் பொழுதுபோக்கு உறுதின்னு எலான் மஸ்க் வெளியிட்ட ஒற்றை பதிவு. ஆகாயத்தில் நடந்தது என்ன? விண்வெளி ஆராய்ச்சியில எலான் மஸ்க் அவர்களுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் நிறைய சாதனைகளை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் கடந்த வியாழக்கிழமை அன்னைக்கும் ஸ்டார்ஷிப் ராக்கெட் ஒன்ற சோதனை முயற்சியா விண்ணில ஏவி இருந்தாங்க. ராக்கெட் விண்ணில ஏவப்படுற காட்சி நேரலையில ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருந்தது. ஏராளமான மக்கள் இந்த நிகழ்வை பாக்குறதுக்காக ஏவுதளத்திலேயே கூடியிருந்தாங்க. அக்டோபர் மாசத்துல உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ஒரு அசாதாரணமான விஷயத்த பண்ணியிருந்தாங்க. ராக்கெட்டை உந்தி தள்ளக்கூடிய அந்த பூஸ்டர் லான்ச் பேடுக்கே மறுபடியும் வந்தது. சாப்ஸ்டிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பிரம்மாண்டமான இரும்பு கைகள் முதல் முறையா பூமிக்கு வந்த பூஸ்டரை கரெக்டா கேட்ச் பிடிச்சது. அதே சாதனை இப்ப ஸ்டார்ஷிப் உடைய 7வது ராக்கெட் சோதனையிலையும் நடந்துச்சு. பூஸ்டர் லான்ச் பேடுக்கே திரும்பி வந்தாலும் ஏவப்பட்ட அந்த ராக்கெட் எதிர்பாராத விதமா சில நொடிகள்லயே திடீர்னு தீப்பற்றி வெடிச்சு சிதறி இருந்திருக்கு. அதோடைய துகள்கள் தான் பூமிக்கு திரும்பி வரக்கூடிய காட்சிகள் இந்த வீடியோல பதிவாகி இருக்கு. ஸ்டார்ஷிப் வெடிச்சு சிதறினதுனால அந்த வழியா போகக்கூடிய விமானங்களும் வேறு பாதையில திருப்பி விடப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாச்சு. இந்த மாதிரியான ஆய்வுகள் பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.